என்றைக்கு தமிழகத்தில் மாணவர்களை அடிக்க வேண்டாம் என்று இந்த அரசு எல்லாம் அரசு சொன்னதோ அப்போதே இளம் சிறார்களின் குற்றம் அதிகரித்து விட்டது. எவ்வளோ பெரிய ரவுடிகள்லாம் வாழ்ந்த தடை இல்லாம போயிடுச்சு தமிழ்நாட்டில். ஆனா அவன் முடிய பாருங்க, முதல்ல இந்த சினிமா பாட்டு எதிராம பாருங்க, அவனை வந்து அடிக்கணும். எதால் அடிக்கணும் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு நமக்கு வருத்தமா இருக்குது. முக்கியமா குறிப்பா அந்த கானா பாட்டு எதிரான பாருங்க, இந்த மெட்ராஸ் ஸ்டைல்ல முடிய நாய் கொதற மாதிரி முடிய வச்சுன்னு முதல்ல அந்த இயக்குனரே ஒரு சில பாடல் எழுதுறவனே அந்த கட்டப்படாங்க. ஒரு சமுதாயம் பின்தங்கி இருக்குதுன்னா அந்த சமுதாயத்தை எப்படி மேம்படுத்த வேண்டும்? ஒரு கிராமத்தில் அந்த கிராமம் பின்தங்கிய கிராமம் அப்படின்னா அவன் ஒரு கிராமத்தில் ஒருத்தன் படிக்கிறான்னா அவன் அடக்கம் ஒடக்கம் ஒழுக்கத்தோட நல்ல ஒரு துணிமணிகளை அணிய வேண்டும். அப்பதான் இப்படி இருக்கிறாரு. ஒரு உதாரணம், இவன் தான் பாட்டு எழுதுறானே, எட்ரா பொருள் சாமான வந்தா குத்ரா, இது ஒரு பாட்டாடா? வெக்கமா இல்லையா உங்களா? இந்த மாதிரி பாடல்களை எழுதுவர்களை முதலில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். அவன் ரீல்ஸ் மோகத்துல தான் இந்த சம்பவத்தை பண்றான். போதிய போட்டா உங்க அம்மா போய் விட்டு உங்க ஒப்பனை போய் வெட்டுறா. இளம் சிறார்கள் நீங்க, என்ன சிறார்கள்? ஏதோ அவன் அப்பாவி அவன் அந்த பாதிக்கப்பட்ட சூரஜ் தற்காப்புக்காக ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆமா, ரியலி உள்ளபூர்வமாவே ஒரு இன்னசென்ட். நாம ஒரு இப்ப நான் தமிழ, நான் வந்து ஒரு நான் வந்து இப்ப டெல்லிக்கோ கர்நாடகாவோ போறேன். அங்க ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் அமைதியா வேடிக்கை தான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா நாம வந்து இங்க வெளி மாநிலத்துக்கு வந்துக்கிறோம், ஏதாவது பண்ணுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். அதைத்தான் அந்த தம்பி சூரஜ் செய்துள்ளார். எந்த ஒரு இது இல்லாம கண்மூடித்தனமாக காட்டுமிராண்டித்தனமாக தாக்குகிறார்கள். இனி தமிழக மக்கள் எல்லாம் நெஞ்சம் பதறி போய் சட்டம் என்ன செய்யுதுன்னு கேட்க, எல்லாரும் அரசை நேரடியாக குறை சொல்ல முடியாது. எந்த அரசுமே சரிதான். எந்த அரசு வந்தாலும் ஒவ்வொரு அரசுக்கு சொல்லிட்டு எவனும் செய்யறதில்ல. ஏதோ ஒரு மூலமுடிவில் ஒரு தவறு செய்யறான், அது அரசை பாதிக்குது. நான் திரும்ப சொல்றதான், அரசு ஊழியர்கள் ஏதோ ஒரு தவறு செய்தாலும் அதை அரசு தான் பாதிக்கும். அப்ப இனி ஒரு காலங்களில் இந்த மாதிரி கொடூரமான இந்த தேசத்தில் வாழ தகுதியற்றவர்கள் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடுமையான சட்டத்தை வகுக்க வேண்டும். 16 வயசுனா கொலை பண்ணலாம், 16 வயசுனா வெட்டலாம், உடனே போனா பெயில் வந்துடலாம். அந்த துணிச்சல் இருக்கிறது. அப்ப சட்டத்தை இனி வரும் அரசோ இல்ல இருக்கின்ற அரசோ வகுக்க வேண்டும். இந்த தேசத்தில் ஒருவன் எப்போது இறக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து இந்த பிரபஞ்சம் மட்டும்தான்.